வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஓ எந்தன் பேபி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். விஷ்ணு விஷால் இந்த படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு. அவரோட தம்பிக்காக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு போல. இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் முதல்ல சொல்றேன். இந்த படத்தோட ஹீரோக்கு விஷ்ணு விஷால் கிட்ட நரேட் பண்ற வாய்ப்பு கிடைக்குது. இவருமே சொந்த கதையை சொன்னா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சொந்த கதையை சொல்லி ஓகே பண்ற நிலைமைக்கு வராரு. அப்போ ஒரு சிக்கல் ஏற்படுது. அது என்ன சிக்கல் அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேர் அஸ்வின் அப்படின்றது. இவருக்கு விஷ்ணு விஷால் கிட்ட நரேட் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விஷ்ணு விஷாலோட அசிஸ்டன்ட் மூலியமா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அசிஸ்டன்ட் ரோல கிங்ஸ்லி தான் பண்ணிருப்பாரு. இப்ப விஷ்ணு விஷால் யார் கதை சொல்ல வரப்போறான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அஸ்வின் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்க வாங்க கதையை சொல்ல ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அஸ்வின் இருக்காரு பாத்தீங்களா, டெம்ப்ளேட்டா தமிழ் சினிமால சில கதை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன பிரதர் இந்த மாதிரி கதை சொல்றீங்க? எனக்கு இந்த மாதிரி கதைலாம் வேணாம். நான் லவ் ஸ்டோரி தான் ரொம்ப பண்ணாம இருக்கேன். அந்த மாதிரி லவ் ஸ்டோரி வச்சிருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. லவ் ஸ்டோரியா? அந்த மாதிரி கதை என்கிட்ட இல்லைன்ற மாதிரி அஸ்வின் சொல்றாரு. எது இல்லையா? சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நான் கேட்கறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது இவரோட லவ் பத்தி யோசிச்சு பாக்குறாரு. ஏதோ ஒரு பொண்ணு கிஸ் பண்ண மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. அந்த கதையை சொன்னா என்னன்ற மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப திரும்பி வந்துடுறாரு. என்கிட்ட கதை ரெடியா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்ப சொல்ல ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஷால் கேட்கிறாரு. இவருமே ஓ எந்தன் பேபி அப்படின்ற மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஸ்வினோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாரு. ஆனா இவருக்கு ஜோசியம் ஜாதகத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நீங்க பிசினஸ் தான் பண்ணோன்ற மாதிரி ஜாதகத்துல இருக்கும். அதனால வேலையை விட்டுட்டு பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவரோட ஒய்ஃப்க்கு இதெல்லாம் தெரிய வந்து கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஃபேமிலியை இவங்க தான் பெருவாரியா மேனேஜ் பண்ணிக்கணும்ன்ற நிலைமை வருது. ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருது. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பையனுக்கு கடுப்பா இருக்கு. என்ன இவங்க எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே லைஃப் இப்படிதான் இருக்கும் போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு ரஸ்னான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் கூட கேம் விளையாடுறாரு. அதே மாதிரி இவருக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. அந்த சித்தப்பா தான் இவர் கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி தருவாரு போல. இவருக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். சித்தப்பா நைஸா பேசி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சித்தப்பாவும் வேலை இருக்குன்ற மாதிரி இந்த பையனை இங்க இருந்து கூட்டு போறாரு. ஆக்சுவலா சினிமாக்காக தான் இந்த பையனை கூட்டு போறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய படங்கள்லாம் பார்ப்பாங்க போல. இவன் நிறைய லவ் படம்லாம் பாக்குறான்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்கு சித்தப்பா இருக்கார்ல, இவங்க லவ் பண்ணதை மட்டும் தாண்டா உனக்கு காமிச்சாங்க, கல்யாணம் நடந்ததுன்னு வச்சுக்கோ இவங்களும் உன் பேரண்ட்ஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, இவங்க பார்த்த படம் வாரணம் ஆயிரமா இருக்கும். அதுல வயசான சூர்யாவும் சிம்ரனும் ஒத்துமையா இருப்பாங்கல்ல, அதை பத்திலாம் இந்த பையன் சொல்றான். அந்த மாதிரி தான் நானும் லவ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்றான். சரி ஓகே ஓகேன்ற மாதிரி சித்தப்பா ஏத்துக்கிறாரு. இவன் ஸ்கூல்ல ஒரு பொண்ணை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவனை விட 3 வயசு பெரியவங்களா இருப்பாங்க. அவங்க பேரு ரவீனா அப்படின்றது. அவங்க இவரோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. இவர் ஜொல்ல விட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்றாரு. இப்ப அஸ்வின் அம்மா ஒரு வேலை செய்ய சொல்றாங்க. இவர் செய்ய மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அந்த ரவீனாவோட வீட்டுக்கு போறதுதான் வேலைன்னு தெரிஞ்சோன்னா இவரும் செய்யறன்ற மாதிரி வேகமா பேக வாங்கிட்டு போறாரு. என்ன திடீர்னு வாங்கிட்டு போறான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரவீனா தான் அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க. ரவீனா கொஞ்சம் மாடர்னான டைப்ன்றது நமக்கு தெரிய வருது. இருப்பா நான் தந்து விடுறேன்ற மாதிரி ரவீனா அம்மா சொல்றாங்க. அந்த கேப்ல இவர் ரவீனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்கள பார்த்து ஜொல்லு தான் விட்டுட்டு இருக்காரு. இவங்கள வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு கூப்பிடுறாரு. என்ன இதுக்கப்புறம் அக்கான்லாம் கூப்பிடாத, ரவீனானே கூப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஒரு நாள் இவரோட சைக்கிள் பஞ்சர் ஆயிருக்கும். அவங்க பைக்ல தான் போவாங்க போல. ஏன் கூடயே வான்னு சொல்றாங்க. இவருமே கூடியே டிராவல் பண்றாரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி பேசி பழகிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் இவருக்கு போன் கால் வருது. ரவீனா இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் மொட்டை மாடிக்கு வான்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. வான்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இவருமே போலான்ற மாதிரி நைட்டு நேரம் மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. வேற யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக கதவுக்கு பக்கத்துல லாக் பண்ண மாதிரி வச்சிடுறாங்க. இப்ப டேங்க் இருக்கிறதுக்கு பக்கத்துல ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. நீ கிஸ் பண்ணிருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு கிஸ் பண்ணும் போல தோணுது, கிஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு ரஸ்னான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ரஸ்னா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. உண்மையதான் சொல்றியான்ற மாதிரி அவர் ஆச்சரியப்படுறாரு. கிருஷ்ணன் மாலினி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண மாதிரி இவர் ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப பாரு அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஒரு பாத்திரத்தை தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் போய் தரேன்ற மாதிரி இவரும் சந்தோஷமா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வீட்டுக்கிட்ட வரும்போது ரவீனாவோட அப்பா ரவீனாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு.
இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து சுத்தக்கூடாது, அவனை கட்டி வைக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம மேட்ரு ஓபன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல ரவீனா இருக்காங்கல்ல, நான் கல்யாணம் பண்ணா கிறிஸ்டோபரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது கிறிஸ்டோபரா, அப்ப நம்மள லவ் பண்ணலையான்ற மாதிரி அஸ்வின் இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இதை நினைச்சு வீட்டுக்கு போய் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டூருக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ரவீனாவும் டூருக்கு இந்த பகுதிக்கு வந்திருப்பாங்க. இப்ப ரவீனா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்ப நீ என்ன லவ் பண்ணலையான்ற மாதிரி கேக்குறாரு. எது லவ்வா, காமெடிலாம் பண்ணாத, உன் வயசு பசங்க கூட போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இவர் திரும்பி பேசுறதுக்காக வராரு. ரவீனா ரவீனான்னு பேசுறாரு. இதுக்கப்புறம் ரவீனான்னு சொன்னா அவ்வளவுதான், அக்கான்னு சொல்லி கூப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவருக்கு கோவம் வருது. அந்த கோவத்தை இவர் வாட்டர் கேன் கிட்ட தான் காட்டுறாரு. அடிச்சு உடைச்சிட்டு இருக்காரு. நல்லா சிரிச்சு சிரிச்சு நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபீலிங்ல இருக்காரு. இதுல இருந்து கொஞ்ச நாள்ல அம்மா இருக்காங்கல்ல, வேற வீட பாத்துருவாங்க. சோ காலி பண்ணிட்டு கிளம்பி இருப்பாங்க. அஸ்வினி இவரோட கதைலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஜென்ரலா கதை சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் புட்டுக்குச்சு, செகண்ட் லவ் பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஸ்வின காலேஜ் படிச்ச டைம் அஞ்சலின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் புதுசா வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டா ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க பேரு மீரா அப்படின்றது, அவங்களுமே வந்திருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ ஃப்ரெண்ட் இல்ல, அந்த முறையில ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோக்கு ரஸ்னான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சலியை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. இப்ப அஞ்சலிக்கு முன்னாடி உட்காந்து கவிதை மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ரிங் எல்லாம் தராரு. இவங்களுக்குமே பிடிச்சிருக்கும் போல, இவங்களுமே இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிடுறாங்க. நீயாடா இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண, நம்பவே முடியலன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. நாலாம் பண்ணல, இவன் தான் ஐடியா கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ தான் இதுக்கெல்லாம் பிளான் போட்டு தந்தானான்ற மாதிரி அஞ்சலி யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீரான்ற அந்த அக்காவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. லைட்டா ஹீரோவை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி தம் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. வெளியே போறதுக்கு பிளான போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வெளியே போறதுக்காக எல்லாருமே கிளம்புறாங்கல்ல, அப்ப அந்த மீரா இவரை பார்த்து கோப்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க. நம்ம பேர் அஸ்வின் தானே, எதுக்காக கோப்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மீரா இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாங்க. அந்த கேப்ல இவர் இருக்கார்ல, எனக்கு மீராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. டே, நம்மளை விட 3 வயசு பெரியவங்கடா, உனக்கு அக்கா மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல மீரா வந்துடுறாங்க. நம்ம 4 பேரும் சேர்ந்து கோவாக்கு ட்ரிப்பு போனா என்னன்ற மாதிரி ரஸ்னா கேக்குறாரு. எனக்கு ஓகே தான்ற மாதிரி மீரா ஏத்துக்கிறாங்க. இது மூலியமா இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி கோவா ட்ரிப்புக்கு வந்துடுறாங்க. மீரா இவரை பார்த்து கோப்ஸ்ன்னு கூப்பிட்டுருப்பாங்க. எதுக்காக அப்படி கூப்பிட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட எக்ஸ் பேரு தெரியாம கூப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீராவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாரு. சின்ன வயசுல எடுத்த போட்டோவெல்லாம் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு காமெடியான கண்ணாடி போட்டிருப்பாங்க. எனக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மீரா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்பா இறந்து போயிட்டார்ல, மாமா வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப நைட் நேரம் பப்ல எல்லாருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்றாங்க. ரஸ்னாவும் அஞ்சலியும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, வேகமா ரூம்குள்ள போய் ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ரூம்ல தான் மீராவோட ட்ரெஸ்ஸும் இருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. என் ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி இவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து தந்துடுறாரு. சரி படுக்கலான்ற மாதிரி இவங்க படுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க 2 பேர் ஒன்னா இருக்க சவுண்ட் இந்த ரூம் வரைக்கும் கேக்குது. இங்க இருந்தா வேலைக்காவது, நம்ம வெளியே போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஸ்கூல் டைம்ல ஒரு பிரேக்கப் ஏற்பட்டதுல அதை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி காலேஜ் டைம்லயும் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் அஞ்சலியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. இவருக்கு ஒரு பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த பொண்ணுமே எப்ப பாரு இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமயம் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு நாள் அந்த பொண்ணே பேசுறதுக்காக வராங்க. இவ கண்டிப்பா ப்ரப்போஸ் தான் பண்ண போறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க விஷயமா நீ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அந்த பொண்ணு லெஸ்பியன் இவருக்கு தெரிய வருது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணு இவரை பார்த்திருக்க மாட்டாங்க, அஞ்சலியை தான் பார்த்திருப்பாங்க. அதை கூட புரிஞ்சுக்க முடியாம தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. கேட்கிற மீராவும் சிரிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல இவங்க கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. மொத படத்துல கதை இருக்கோ இல்லையோ, எனக்கு 4 கிஸ் சீனை வேணும்ன்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாரு போல. இவருக்காகவே 4 கிஸ் சீனை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க ட்ரிப் முடிஞ்சு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்களோட காரை ஏடகுடமா ஜீப்ல வந்து சில பசங்க இடிச்சிடுறாங்க. அவங்க மேலதான் தப்பு இருக்கும். இடிச்சவனுங்க ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இவரும் பதிலுக்கு கோவமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, கல்ல தூக்கி அடிச்சு அவங்களோட கண்ணாடி எல்லாம் உடைச்சிடுறாரு. இப்ப வேகமா இவரோட கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கண்ணாடியை உடைச்சாரு பாத்தீங்களா, அதை பாக்குற இந்த மீரா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இவங்க மாமா கூட தான் ஸ்டே பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாமா எப்ப பாரு கோவப்பட்டு இவங்களை திட்டுவாரு போல. அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப மீராவும் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க ஃபாலோ பண்ணி வந்தா என்ன செய்வன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்குதான் அவங்க சாவியை தூக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே நீ பண்ணது சரியில்லை, இந்த பெரியவரை டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுவன்ற மாதிரி கேக்குறாங்க.
சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காத மீரா அப்படின்ற மாதிரி இவரும் பதிலுக்கு கோவப்படுறாரு. இப்ப பிளைட்ல வந்துட்டு இருக்கும் போது மீராவும் பேசினதுக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. பரவாயில்ல ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவர் சித்தப்பா கிட்ட தானே க்ளோஸ், சித்தப்பா கிட்ட இந்த லவ் மேட்டரை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அடப்பாவி ஒரு ட்ரிப் தாண்டா போயிட்டு வந்த, அதுக்குள்ள லவ்னே முடிவு பண்ணிட்டியான்ற மாதிரி சித்தப்பா கேக்குறாரு. அது மட்டும் இல்ல சித்தப்பா, வேற ஒண்ணு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், அதை விட்டுட்டு இப்ப ஐடி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு சினிமால நல்ல டேலண்ட் இருக்கு, நீ எதுக்கு அதுல ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இதனால தான் இவர் ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. இப்ப அவங்க பார்க்கிங் கிட்ட போயிடுறாங்கல்ல, இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நமக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, லவ் தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டவுட்டே வேணாம், லவ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த இடத்துல கிஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய சுத்துறாங்க. இவருக்கு படம்னா பிடிக்கும்ல, நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் மிஷ்கின் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். டே மிஷ்கின் கோவமான டைப்டா, வேணான்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. அதெல்லாம் இல்ல சித்தப்பா, நான் சேர்ந்துட்டேன்னு இவரும் சொல்றாரு. லவ் ஸ்மூத்தா போனாலே கான்ஃபிளிக்ட் ஏற்படுமே, இன்னுமா கதையில கான்ஃபிளிக்ட் ஏற்படலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. இல்ல இதுக்கப்புறம் தான் ஏற்படும்ன்ற மாதிரி அஸ்வினோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஸ்வின் மிஷ்கின் கிட்ட சேர்ந்திருக்காருல, அதை பத்தி சந்தோஷமா மீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மீராவும் அதை கேக்குறாங்க. இப்ப மீரா சைடுல சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜா வந்துட்டு இருக்கு. மிஷ்கின் கூட ஒர்க் பண்றது எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவரும் பேசுறாரு. என்ன நம்ம பேசுறத கண்டுக்க மாட்டான்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றதுனால சின்ன சின்ன வேலைலாம் பண்ணோம்ல, அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட அப்பா இருக்காருல, எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பையன் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. பலார்னு அரைஞ்சிடுறாரு. டைரக்டர் மிஷ்கினோ இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உன் ஜாதகத்துக்கு நீ ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஏன்பா எப்ப பாரு ஜாதகம் கீதகம்னு பேசிக்கிட்டே இருப்பீங்களா, அப்படி பேசி நீங்க மட்டும் என்ன சாதிச்சீங்க, அம்மா தான் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, என்னைக்காவது அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாரு. அம்மாவும் அமைதியா இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் கோவத்துல அம்மாவையும் போட்டு திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சித்தப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. மீராவும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மீராவும் அப்பா கிட்ட கோவப்பட்ட, சரி அம்மா கிட்ட எதுக்காக கோவப்பட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு இதை கேட்டோன்னே கோவம் வந்துருது. இவருக்கு சுரு சுருன்னு கோவம் வரும். இவர் கோவப்படுறதுனால இவங்க கையில வச்சிருக்க சாப்பாடு பொருளை தள்ளி விட்டுறாரு. இதை பாக்குற இவங்களுமே பயப்படுறாங்க. ஏன்னா இவங்களோட மாமா இப்படிதான் மோசமா நந்துப்பாரு. அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. மீராக்கும் அவங்களோட மாமாக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கதை கேட்கறவங்க கேட்கறாங்க. இவருமே காரணத்தை சொல்றாரு. ஆக்சுவலா மீராவோட அப்பா ஃபாரினை சேர்ந்தவரா இருப்பாரு. அந்த இடத்துல இவங்களுக்கு வீசாவும் இருக்கும். அந்த வீசாவை ரெனிவல் பண்ணனும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். ஆனா அந்த மாதிரி போறதுனால செலவாகுதுல, அதனால மாமா கோவப்படுறாரு. சரி மாமா தான் காசை போடுறாரான்னு பார்த்தா மாமாலாம் காசை போட மாட்டாரு. எல்லாம் மீராவோட அப்பா காசு தான். மாமா அந்த காசை நம்மளே முழுசா வச்சுக்கணும்ன்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ல மாமா இருக்காரு பாத்தீங்களா, மீராவோட அம்மாவை பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவங்க கையில காயம்லாம் ஏற்பட்டது. அப்பா இறந்ததுல இருந்து அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. இப்ப காயம் பட்டிருக்காங்கல்ல, அதனால ஹீரோ கிட்ட சொல்லலான்னு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. அவங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. அதனால ஹீரோவும் இவரோட வேலையை பாக்குறாரு. 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு வந்திருப்பாரு. இவங்க கிட்ட உட்காந்து பேசுறாரு. அப்பதான் இவங்க வீட்டுல நடந்ததை பத்தி சொல்றாங்க. உன் மாமா அந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டாரா, சரி விடு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் இவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறவரு போக போக மிஷ்கினை பத்தியும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்ததை பத்தியும் ஜாலியா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை கேட்கிற இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. நீ எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பியா, அடுத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப என்ன நான் தப்பா பேசிட்டேன், நான் சாதாரணமா விஷயத்தை தானே சொல்ல வந்தேன், இதுக்கு முன்னாடியே இப்படி தானே பேசினேன், அப்பதான் உனக்கு தப்பா தெரியலையான்ற மாதிரி கேக்குறாரு. நார்மலா பேசினா பரவாயில்ல, கத்தி கத்தி பேசுறாரு. இந்த மாதிரி கத்தாத, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவர் பேக் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காரு. இவர் பண்றதை பார்க்கும்போது மாமா பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நம்ம மீட்டே பண்ண வேணாம், நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவர் இது வரைக்கும் சொல்லி முடிச்சிடுறாருல, இந்த இடத்துல இன்டர்வல போட்டா நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் இல்ல, இதோடைய கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உண்மை கதையை தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னப்பா விளையாடிட்டு இருக்கியா, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, ஆனா இதுக்கு கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் வேணும், இதுக்காக நீ அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போ, அப்பதான் என்னால இந்த படத்தோட கதையை ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், என்னால திரும்பி மீராவெல்லாம் மீட் பண்ண போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னாலேயே இந்த படத்தை பண்ண முடியாதுன்ற மாதிரி விஷ்ணு விஷால் சொல்றாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அஸ்வினோ அவங்கள பாக்குறதுக்கு போக மாட்டாரு. இவரோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப விஷ்ணு விஷால் இருக்காருல, மிஷ்கின் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. விஷ்ணு விஷால் அடிக்கடி என்னப்பா போலியான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்த மிஷ்கின் கவனிச்சிடுறாரு. என்னடா அவங்க கிட்ட கதை சொல்லியிருக்கியான்னு கேக்குறாரு. ஆமா சார், கதை சொன்னேன், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
டே படம்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுடா, கிடைச்ச வாய்ப்பை விடாத, எப்படியாவது யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி மிஷ்கின் சொல்றாரு. மிஷ்கின் ஒரு படத்தை டைரக்ட் பண்றாருல, அதுல அஞ்சு குரியன் தான் ஃபீமேல் லீடா பண்ணுவாங்க. இப்ப விஷ்ணு விஷால் இருக்காருல, அஞ்சு குரியன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அவர் கூலி வேலை பாக்குறவரு, இவரை போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஜமீன்தாரோட பொண்ணா இருப்பாங்க. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே வண்டியில வந்துட்டு இருக்காங்க. கொள்ளையர் மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, இந்த வண்டி எல்லாத்தையும் சுத்தி வளைச்சிடுறாங்க. அவ்வளவுதான், என்ன ஆக போதோன்ற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா விஷ்ணு விஷால் ஸ்டெயில இறங்கி போய் அவங்கள பாக்குறாரு. அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. சோ விஷ்ணு விஷாலும் ஒரு கொள்ளையர் அப்படின்றது தெரிய வருது. சார் ட்விஸ்ட் சூப்பரா இருக்குன்ற மாதிரி கதை கேட்கறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். வெள்ளக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும்னா கொஞ்சம் காசு தேவையில்ல, அதனால தான் ஜமீன்தாரா பார்த்து இவரை தூக்கலான்ற மாதிரி தூக்கிட்டு இருப்பாரு. ஆனா காதலிக்கு தெரிஞ்சதுனால காதலி கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க. காதலி கிட்ட பேசலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வெட்டுறேன், என் கூட வரியான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவரை கட்டி பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் மிஷ்கின் சொல்லிட்டு இருக்காரு. கேட்கிற அஸ்வினி இதெல்லாம் செட் ஆகாது சார், நல்லாவே இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு லட்சியத்தோட போயிட்டு இருக்கவன் பொண்ணை பார்த்தோன்னா இந்த மாதிரி முடிவு எடுப்பானா? அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு கொள்ளக்காரனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைப்பான்ற மாதிரிலாம் குறுக்கு கேள்வி கேட்கறாரு. லவ் பத்தி நீ என்னடா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மிஷ்கினோ லவ் பத்தி நிறைய சொல்றாரு. அதெல்லாம் கேட்கிற அஸ்வின் இருக்காருல, நம்ம லவ்ல நம்ம தான் ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கோம்னு யோசிக்கிறாரு. ஏன்னா எப்பவுமே அவங்க கிட்ட ரூடா தான் இவர் நடந்திருப்பாரு. கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தா எல்லாம் ஓகேவா இருக்கும், நம்ம மேலதான் தப்பு இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப விஷ்ணு விஷாலும் அசிஸ்டன்ட் கிட்ட கதை என்னாச்சு அப்படின்னு கேட்கறாரு. அவன் கதையை டெவலப் பண்ற மாதிரியே இல்லன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. நான் கதைக்காக மட்டும் அவங்க கிட்ட அப்படி பேசல, அவங்க ரெண்டு பேர் சேரணுன்றதுக்காக தான் பேசினேன். அது மூலியமா நமக்கு நல்லதா ஒரு கதை கிடைச்சாலும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மீரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஊரை கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேருமே மீராவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா இந்த சீனை நமக்கு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, விஷ்ணு விஷால் கிட்ட கதை சொல்றதுக்காக வந்துடுறாரு. சார் இதெல்லாம் செட் ஆகாது சார், நான் வேற கதை சொல்றேன்னு சொல்றாரு. முதல்ல நடந்ததை சொல்லுன்ற மாதிரி விஷ்ணு விஷால் கேட்கிறாரு. மீட் பண்ண மீரா இருக்காங்கல்ல, ரெண்டு பேர்கிட்டயும் நார்மலா பேசுறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வாங்க நம்ம பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோவை பத்தி பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. ஹீரோ இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஈவினிங் வீட்டுக்கு வந்தா கோப்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அதாவது எக்ஸ் லவரா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இப்ப வீட்டுல இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ரெண்டு பேருமே லிவின்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சோட அஸ்வின் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப நார்மலா பேசிட்டு கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கோப்ஸ் பின்னாடியே ஓடி வராரு. இன்னைக்கு அவளோட பர்த்டே இருக்குல்ல, கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கோவத்துல இருக்க ஹீரோ இருக்காருல, இந்த கோப்ஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை முடிச்சிடுறாரு. எல்லாம் கற்பனை தான், நிஜத்துல அடிச்சிருக்கலாம் மாட்டாரு. சரி பிரதர் நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் ஒரு கிஃப்ட் தந்திருக்காரு. அப்ப ஒரு கண்ணாடி வாங்கி தந்தாருன்னு இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை தான் இவர் வாங்கி தந்திருக்காரு. அதை பத்திலாம் கோப்ஸுக்கு தெரியாதுல்ல. பிரதர் என்ன இது கண்ணாடி, செம்ம காமெடியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கோப்ஸ் எல்லாரும் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்றாரு. நானும் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம், ரெண்டு பேருமே யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆக போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா யூஎஸ்ஏ போற மாதிரி இவங்களுக்கு பிளான்லாம் இருக்காது. என்ன இவன் பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மீரா இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஹீரோவும் இவங்க ரெண்டு பேர் சேர போறாங்க, இதுக்கப்புறம் நம்ம பண்றதுக்கு எதுவுமே இல்ல, கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அவ மனசை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நீ கஷ்டப்பட்டுனதுக்கு வேணா அவகிட்ட சாரி கேளு, இப்போதைக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், சாரி கேட்டுலான்ற மாதிரி இவருமே வெயிட் பண்ணிட்டாரு. அவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உன்கிட்ட நான் இன்னைக்கு கோவமா பேசியிருக்க கூடாது, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்பிடுறாங்க. இவருமே ஊருக்கு வந்து விஷ்ணு விஷால பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இதான் சார் நடந்தது, திரும்பி நாங்க சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, இதனால தான் சார் சொல்றேன் உங்களுக்காக வேற ஒரு கதையை ரெடி பண்ணி கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே வேற ஒரு கதை ரெடி பண்ணி கொண்டு வா, பிடிச்சிருந்ததுன்னா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்பி வச்சிடுறாரு. இப்பதான் அந்த பர்த்டே பார்ட்டில நடந்த வேற ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம் ரூம்குள்ள வராங்க. அப்படி ரூம்குள்ள வரும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த கோப்ஸ் தனியா யூஎஸ்ஏக்கு போலான்னு நினைச்சிருப்பாரு, கேன்சல் ஆயிருக்கும், அதனால தான் இவங்கள சேர்த்துக்கலாம் நினைச்சிருக்காரு. என்னைக்கு கேன்சல் ஆச்சோ அன்னைக்கு மறுநாள்ல இருந்து தான் இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம முன்ன மாதிரி திரும்பி சேர்ந்து இருக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்ப நீ லவ்வோட வரல, உன்னால அமெரிக்காவுக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சு அமெரிக்கா வீசா இருக்கிறதுனால என் கிட்ட வந்திருக்க அப்படிதானு கேக்குறாங்க. ஒருவேளை உன் வீசா கேன்சல் ஆகாம இருந்திருந்ததுன்னா என்ன பாக்குறதுக்காக வந்திருப்பியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காரு. சோ இவரோட வீசா கேன்சல் ஆகலனா இவர் வந்திருக்க மாட்டாருன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி நம்மள சீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா தான் வீட்டை கஷ்டப்பட்டு ரன்லாம் பண்ணுவாங்க.
அதை அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, நீ கூட இருக்கிறதுனால தான் அப்பாக்கு உன்னோட அருமை புரிய மாட்டேங்குதுமா, நீ கொஞ்சம் மாசம் மட்டும் வேற எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மாவுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. சித்தப்பா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் சினிமால தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்றாரு. இப்ப சினிமா ஷூட்டிங்லாம் நடக்குது. இவருமே இவர் சைடுல பயங்கரமா எஃபர்ட் போட்டு வேலையை பாக்குறாரு. ஹீரோவோட அப்பா அம்மாவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல. நான் என்னடா அவளுக்கு குறை வச்சேன், எனக்கு கெட்ட பழக்கம் கூட இல்லன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதான் அண்ணிய மிஸ் பண்றல, போய் கூட்டுவான்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. இல்லடா, ராசிபடி இப்ப நாங்க பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது, கொஞ்ச நாள் பிரிஞ்சே இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ திருந்த மாட்டே அப்படின்ற மாதிரி தம்பி ஒரு பார்வை பாக்குறாரு. அஞ்சலி வீட்ல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். மீராவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஃபங்க்ஷன் முடிஞ்சு இவங்க வெளியே போயிருப்பாங்க. மீராவோட அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள கீழே ஏடகுடமா விழுந்திருப்பாங்க. கதை வேற சாத்தி இருக்கும். இவங்களால வீட்டுக்குள்ள போக முடியல. இத பத்திலாம் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலி கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால உடனே போக முடியாது. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் கிளம்பி வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப கதை உடைச்சு உள்ள வந்துடுறாரு. மீராவோட அம்மா கீழே விழுந்திருக்காங்கல்ல, அவங்கள நிமித்தி உட்கார வச்சிடுறாரு. இப்ப திடீர்னு இவர் ஏடகுடமா வலிக்கு விழுந்துடுறாரு. கிளாஸ் பீஸ்லாம் இருக்கும், அதை உடச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அம்மா ஓகேவா தான் இருக்காங்க. ஆனா ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக வந்து காயம் பட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்றதுக்காக வந்து காயப்பட்டுட்டானே, நம்ம கால் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி மீரா யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ சித்தப்பா வீட்டுல போனை வச்சுட்டு போயிருப்பாரு. சித்தப்பா தான் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படிமா இருக்கன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களுமே நல்லா இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் வாழ்க்கையில நடந்ததையே ஸ்கிரிப்டா சொல்லலான்ற மாதிரி விஷ்ணு விஷால் கிட்ட சொன்னா, அது விஷயமா தான் உன்னை பாக்குறதுக்காக வந்தான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அவனோட தப்ப புரிஞ்சு சாரி கேட்கல, கதைக்காக தான் வந்து சாரி கேட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கோப்ஸும் அப்படிதான் இருக்கான், இவனும் அப்படிதான் இருக்கான்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனா ஹீரோ கதைக்காகலாம் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்க மாட்டாரு. சாரி கேட்கணுன்றதுக்காக தான் பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அவசரப்பட்டு எதுக்காக சித்தப்பா இந்த மாதிரி சொன்னீங்கன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. மீரா இருக்க ஊர்ல மீராக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஹீரோ பண்ணதை பத்தி எல்லாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, ஹீரோ அந்த மாதிரிலாம் பண்ணல, இந்த பேட்டியை கேளுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேட்டி அப்படின்ற மாதிரி மீராவும் வாங்கி பாக்குறாங்க. ஆக்சுவலா விஷ்ணு விஷால் ரீசெண்டா ஒரு பேட்டி தந்திருப்பாரு. அந்த பேட்டி தான் ஓடுது. அந்த பேட்டியை நமக்குமே காட்டுறாங்க. உங்ககிட்ட நிறைய பேர் கதை சொல்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஆங்கர் லேடி கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது ஹீரோ கதை சொல்றதுக்காக வந்தார்ல, அதை பத்தி தான் சொல்றாரு. ஹீரோவோட லவ் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கும், பரவாயில்ல இதையே ஒரு ஸ்கிரிப்டா மாத்தி எடுத்துடலான்ற மாதிரி விஷ்ணு விஷால் சொல்லியிருப்பாரு. ஆனா அப்ப கூட ஹீரோ மறுத்திருப்பாரு. இப்ப மீரா கோப்ஸ் கூட சந்தோஷமா இருக்கா. ஆனா இது படமா வந்ததுன்னா கோப்ஸுக்கும் மீராக்கும் நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். என்னால அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். என்னால இந்த கதையை படமா பண்ண முடியாது சார். நான் வேற கதை வேணா ரெடி பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி விஷ்ணு விஷாலும் அனுப்பி வச்சிருப்பாரு. ஆக்சுவலா மத்தவங்களா இருந்தா இந்த கதையை பண்ணலாம் தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பையன் லவ் பண்ண பொண்ணுக்காக இந்த விஷயத்தை பண்ணவே மாட்டேன்னு சொன்னா, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டு முடிச்சவங்க உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காக பட வாய்ப்பையே விட்டுட்டானான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. அவனை புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. இல்ல மெசேஜ் பண்ணி பேசக்கூடாது, நேர்ல போய் தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஊரை விட்டு கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. பாம் வெடிய போது ஹீரோயினை ஹீரோ காப்பாத்துற மாதிரி ஒரு சீனை தான் எடுக்க போறாங்க. அதாவது விஷ்ணு விஷால் படம் நடக்குதுல்ல, அங்கதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் இந்த இடத்துல மானிட்டரை பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மீரா இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க திரிய வேற பத்த வச்சிருப்பாங்க. என்ன மீரா ஓடி வந்துட்டு இருக்கா, மீரா நில்லு நில்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா மீராக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம தான் போனோம் அப்படின்ற மாதிரி அஸ்வின் இருக்கார்ல, வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. கரெக்டா பக்கத்துல போகும்போது அந்த பாம் அந்த இடத்துல வெடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு யோசிப்போம். எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் தான் ஹீரோவை தூக்கி வச்சிருக்காங்க. என்ன இவன் தூக்கி இருப்பான்னு பார்த்தா அந்த பொண்ணு தூக்கி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலையே இவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன காயம் மட்டும் தான் பட்டிருக்கும். இப்ப முகத்தெல்லாம் கழுவிட்டு தள்ளி வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மீராவும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மிஷ்கின் மானிட்டரை பாக்குறாரு. இந்த ஷாட் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தணும், இந்த வாட்டி ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே அதுக்கேத்த மாதிரி சீனை எடுத்துடுறாங்க. இப்ப மீரா இருக்காங்கல்ல, விஷ்ணு விஷால் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சார் கண்டிப்பா இவனோட கதையை நீங்க படமா எடுக்கணும் சார், அந்த கதையை எடுங்க, பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னப்பா அப்ப அந்த கதையை எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஷால் கேக்குறாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்ற மாதிரி வீட்டுக்கு தகவல் போயிருக்கும். எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி ஒரே கார்ல இருந்து இறங்குறாங்க. பையனுக்கு படம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷம்லாம் படுறாங்க. இப்ப இவருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப இவருக்கு படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சுல்ல, இவர் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க.
கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.